ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விபி. இன்னைக்கு ரைட்டர் ராஜேஷ்குமார் ஸ்டைலில் ஒரு ஸ்டோரி என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் மணி அவரோட பிளாக்ல எழுதினது. பிரேத பரிசோதனை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. கதைக்குள்ளே போகலாமா? பிரேத பரிசோதனை அட்டாப்சி பகுதி 1. தில்லையின் மூளை. இவரோட வலது முன்னங்கை உடைஞ்சிருக்கு. ஸோ எதிரில் இருந்து தாக்கியிருக்கணும். மேலும் எலும்பு மோசமாக நொறுங்கி இருக்கு. அதே நேரத்தில் ஒரே ஒரு நேர்கோட்டில் மேல் பக்கவாட்டில் நொறுங்கி இருக்கு. அடிக்க பயன்படுத்திய ஆயுதமும் ஆளும் ரொம்ப பலமானதாக இருக்கணும். அடித்த வேகத்தில் சதையில் கொஞ்சம் சிக்கி இருக்கும் உலோகத் துகள்களை பார்க்கும்போது ஏதோ பழைய பைப் கொண்டு தாக்கியது போல இருக்கு. எதுக்கும் இந்த திசுக்களை சோதனைக்கு அனுப்பி முடிவை பார்த்துக்கலாம். கொலை செய்தவன் கைத்துப்பாக்கி பயன்படுத்தியிருக்கான். அவன் பெரிய கொலைவெறி பிடிச்சவனா இருக்கணும். காரணம், புல்லட்டால இவர் இறக்கவில்லை, அதுக்கு முன்னமே இறந்துட்டார். அவர் மேல உள்ள வெறுப்பை பயன்படுத்த இந்த 3 புல்லட்டுகளும் இதயத்தை ஒன்று, இடது கிட்னியை லேசா உரசி ஒன்று, கழுத்தில் ஒன்றுன்னு தொகுதி பிரிச்சுக்கிட்டான். ஒருவேளை மத்திய மந்திரி என்பதால புல்லட்டுகளும் தொகுதி வாரியா இறங்கியிருக்குமோ? தன் சகாக்களிடம் இந்த ரிப்போர்ட்டை விளக்கிக் கொண்டிருக்கும் அந்த கண்ணாடி போட்ட 40 வயசை 4 நாளுக்கு முன்னாடி எட்டி பிடிச்ச சிவப்பிரகாசம். சென்னை பாரிஸில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் வேலை. போஸ்ட்மார்ட்டம் செய்வதில் பலே கில்லாடி. அவனோட கணிப்பு எப்பவும் கவனிக்க மறந்ததில்லை. கிறிஸ்து பிறப்பிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த பிரேத பரிசோதனை பழக்கத்தை உலகின் பழமையான தொழில்னே சொல்லலாம். அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஆராய்ச்சி கூடம் இருந்தது வீட்டில். அதில் மூளை, பிரெயின் அட்டாப்சி பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ஆராய்ச்சிக்கு உதவியா இருக்குமேனு தான் இவன் இந்த பிரேத பரிசோதனையை விரும்பி ஏற்று செய்கிறான். சிவப்பிரகாசம் MBBS MS, அண்ணா நகரில் வீடு. மனைவி பெயர் நிர்மலா. அவளும் மருத்துவரே. ஆனால் வேலை பார்க்குறது சென்னையின் பிரபல தனியார் மருத்துவமனையில் நியூராலஜி நிபுணர். 2 குழந்தைங்க, 2ம் பெண் என்பதில் சிவாவுக்கு சந்தோஷம், நிம்மிக்கு கொஞ்சம் வருத்தம். மூத்தவள் நிஷாவுக்கு 9 வயது, 4வது படிக்கிறாள். இளையவள் பிரியா சமீபத்திய வெளியீடு. நாளைக்கு தான் முதல் பிறந்த நாள் கொண்டாட்டம். பேக் டு தி ஹாஸ்பிட்டல். குளிரில் நடுங்காமல் விரைப்புடன் இருக்கும் மத்திய அமைச்சர் தில்லைநாயகத்தை பார்த்தான். பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சகல மரியாதையுடன் டெல்லியில் வலம் வரும் தமிழக அமைச்சர்களில் ஒருவர். தொகுதி தென் மாவட்டத்தில் ஒன்று என்றாலும் சென்னை டெல்லி ஃப்ளைட்டில் எப்போதும் டிக்கெட் இருக்கும். மனுஷன் பயங்கரமான கஞ்சன், நிறைய பிஸ்னஸ் இருக்கு. ஒரே பையன். இன்று காலை சரியாக 2:55க்கு கொல்லப்பட்டிருக்கிறார். கொடூர கொலை. அவ்வளவு பாதுகாப்பு உள்ள பாதுகாப்புத்துறை இணையமைச்சரின் மரணம் அரசை ஆட வைத்துள்ளது. இல்லை, 1 நிமிட மன ஓட்டத்திற்கு பின் இந்த ஆளோட மூளையை எடுத்து போய் வீட்டில் உள்ள லேப்ல சோதிக்கணும் முடிவெடுத்தான் சிவா. ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் மூளையை அகற்றி தன் தொழில் சாதுரியத்தை காட்டினான். ஃபார்மலினில் மூளையை குளிக்க வைத்து தன்னுடைய பேகினுள் தள்ளினான். பிணவரை காவலாளியிடம் தன் அனுமதி இல்லாமல் எந்த பிரேதத்தையும் வெளிச்செல்லக்கூடாது என்று கடுமையுடன் கூறிவிட்டு தன்னுடைய ஹோண்டாவை சிவிக்கையை உசுப்பினான். சரியாக 30 நிமிடத்தில் வீட்டை அடைந்தான். பிரேத பரிசோதனை டாப்சி பகுதி 2. டாடி, எனக்கு என்ன பர்த்டே கிஃப்ட்? மழலையில் கேட்டாள் பிரியா. சாரிடா செல்லம், மறந்துட்டேன், காலையில் வாங்கிடலாம். கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மகளின் நெற்றியில் முத்தம் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினான். சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட நிர்மலா, இன்னைக்கு சினிமா போவோமா? பேராண்மை கொஞ்சம் நல்லா இருக்காம். சூர்யா ரசிகை ரவிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாள். சாரிம்மா, இன்னைக்கு இந்த மினிஸ்டர் கேஸில் அதில் கொஞ்சம் அனலைசஸ் இருக்குது, ஸோ முடியாது, லேபில் வேலை. மினிஸ்டர்கிட்டேயே சுட்டாச்சா? கண்ணடித்து நகர்ந்தாள் குக்கரின் விசிலுக்கு. தன்னுடைய பர்சனல் லேபிற்குள் நுழைந்தான் சிவா. அவன் கண்டுபிடிச்சு வச்சிருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தடை செயல்படுத்த நல்ல தருணம் கிடைத்ததில் மகிழ்ச்சியில் திளைத்தான். அவனோட கண்டுபிடிப்பு இதுதான். இறந்தவங்களோட மூளையில் பதிவாகி இருக்கும் தகவல்களை சேகரிக்கலாம். அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மர்மம், அவர் எப்படி இறந்தார், இறப்பின் போது நிகழ்ந்தவை என்ன, சொத்தை கூட எப்படி பிரிக்கணும்னு நினைச்சாருன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, இது எப்படி சாத்தியம்? அதுக்கு சிவா கண்டுபிடிச்ச வழி. மூளையின் தகவல்களை பெற எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி மற்றும் மேக்னட்டோ என்செஃபலோகிராஃபி முறைகள் மூலம்
தகவல்களை சேகரிக்க முடிந்தது. ஆனால் அவற்றை படிக்க இயலாதபடி ஒரே சங்கீத தகவல்களாக கிடைத்தது. இந்த குறையை தீர்க்க நிறைய இரவுகளை தின்று தீர்த்தன சிவாவின் மூளை. அப்பொழுதுதான் அவனுக்கும் இந்த யோசனை ஸ்பார்க் அடிச்சது. மூளையின் உள்ள மொழி புரிதலுக்கான பகுதிகளை புரோகாஸ் ஏரியா அண்ட் ருனிகா ஏரியா, இந்த தகவல்கள் இணைந்து வந்தால் மொழி புரிதல் கிடைக்கும், தகவல்கள் படிக்கும் வகையில் கிடைக்கும் என்பதே அவனது கண்டுபிடிப்பு. தில்லையின் மூளையை எடுத்து அட்டகாசமாக அவன் செய்த கருவியில் இணைத்தான். எலக்ட்ரோபோல்கள் மூலம் வெளியாகும் தகவல்கள் மொழி புரிதல் ஏரியாவிலிருந்து ஒரு சிறிய சிப் மூலம் கடத்தப்பட்டு வெளியேறி கையடக்க கணினியில் பதிவாகும்படி செய்யப்பட்டிருந்தது. தன்னுடைய குலதெய்வத்தை நினைத்து பேட்டரியை இயக்கினான். அவனுடைய ஆராய்ச்சி வீண் போகலை. கிடைத்த தகவல்களை ஏகப்பட்டவை. அவற்றை ஸ்பெஷலாக செய்த ஒரு டாக்குமெண்ட் ரீடருக்கு கன்வெர்ட் செய்தான். பக்கங்கள் லட்சங்களை தாண்டி சேவாகிக் கொண்டிருந்தன. அனைத்து தகவல்களும் முடிய நள்ளிரவை தாண்டியது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் ஆச்சரியமும் கேள்விக்குறியும். இவ்வளவு தகவல்களை எப்படி படிப்பது, ஒருங்கிணைப்பது என்ற கேள்வி எழுந்து அவனை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்கியது. யோசனை வந்தவனாய் கணினியில் சிறிய மாற்றங்களும் மேக்னெட்டிக் பிளேட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிப்பில் சிறிய ரக புரோகிராம் மாற்றி பதிந்து கொண்டிருந்தான். மீண்டும் தகவலை மூளையிலிருந்து இறக்க ஆரம்பித்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியில் திளைத்தான் சிவா. எல்லா தகவலும் நாட்கள், நேரம் உட்பட தோன்றியது. சிப்பில் செய்த மாற்றம் முடிவுறும் நேரம், தேதி இன்று காலை 2:55க்கு நிர்ணயித்தான். அதிலிருந்து நாட்களை, நேரத்தை கணக்கிடும் புரோகிராமை லிங்க் செய்து இந்த சாதனையை முடித்தான். கிடைத்த டேட்டாவை மேம்போக்காக படித்தான். தில்லை பற்றி. 1. பிறந்தது ராமநாதபுரம் அருகில் உள்ள மண்டபம். 2. படித்தது MA/ML. 3. செய்ய தூண்டிய கொலைகள் 7. இப்படி நீண்டது. மரணம் சம்பவித்தது எப்படின்னு படிக்க இறுதி அத்தியாயங்களை நோக்கினான். பிரேத பரிசோதனை. அடாப்சி. பகுதி 3. CBCID அலுவலகம். பிரதமரின் தேர்தல் பிரச்சாரம் பற்றிய பாதுகாப்பு சம்பந்தமான கூட்டம். இந்த நேரத்தில் மினிஸ்டர் மர்டர் நமக்கு கூடுதல் டென்ஷன். CBCID IG ராமச்சந்திரன் தன் சகாக்களிடம் வருத்தப்பட்டார். மிஸ்டர் ஆயுப், நீங்கள் மினிஸ்டர் கேஸை தனிப்பட்ட முறையில் வெளியில் தெரியாத அளவுக்கு விசாரிங்க. கேஸ் CBIக்கு போகும் இருந்தாலும் மர்டர் நடந்தது நம்ம ஸ்டேட்டுங்கிறதால நாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். எஸ் சார். கம்பீரமாக சல்யூட் வைத்தார் ஆயுப். அடுத்த வருஷம் ஓய்வு பெறும் ராமச்சந்திரன் இடத்தை நிரப்ப இருப்பவர் ஆயுப். 1995 IPS முடிச்ச ரொம்ப துடிப்பான அதிகாரி. கேஸ் டீட்டெயில் வாங்கிக்கங்க. மினிஸ்டர் பாடி இன்னும் GHல தானே இருக்குது. IG சொல்லும் போதே ஆயுஃபின் ஃபோன் அதிர தொடங்கியது. எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லிவிட்டு ஓரம் கட்டினார் ஆயுப். எங்கே சார் இருக்கீங்க? ஃபோனில் சிவா. மீட்டிங்கில் இருக்கேன் மச்சான். நான் கொஞ்சம் அப்புறம் கூப்பிடுறேன். கொஞ்சம் அவசரம். ஓகே, ஈவினிங் ஃப்ரீயாக பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே வந்துட்டு பேசிக்கலாம். 8 o'clock ஃபங்க்ஷன் ஓகேவா? சிவா முடிக்க, ஏதும் அவசரமா? ஓகே, ஈவினிங் பார்க்கலாம் தானே? ஓகே மச்சான், வந்துரு. சிவா சொல்லி இணைப்பை துண்டித்தான். சிவா ஆயுப் சிறு வயது முதல் நட்பு. வேறு பணியில் இருந்தாலும் வாரம் ஒரு முறை சந்தித்து கொள்ளும் பால்ய சிநேகிதர்கள். மாலை சரியா 4 மணிக்கு PM மீட்டிங் தீவுத்திடலில். இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதம் இல்லை. நமக்கு வந்த ரிப்போர்ட்டும் திருப்திகரமாகவே இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்போம். டேக் கேர் மிஸ்டர் ஆயுப். எழுந்து சென்றார் ராமச்சந்திரன். ஆயுப் தன் சகாக்களுடன் கூட்டத்தை தொடர்ந்தார். மாலை 8:30 மணி. சிவாவின் இல்லம். பிறந்த நாள் களை கட்டியிருந்தது. பிரியா குட்டி தேவதையாய் ஜொலித்தாள் அந்த பிங்க் நிற ஆடையில். ஆளுக்கு அள்ளி முத்தமிட்டனர். சிவாவும் நிம்மியும் வந்தவர்களை வரவேற்று உபசரித்து கொண்டிருந்தனர். ஆயுப் தன் மனைவி நிலோபருடன் ஃபார்மல் சூட்டில் விழாவிற்குள் நுழைந்தார். வரவேற்பு, கேக் வெட்டுதல் எல்லாம் முடிந்த பிறகு சிவா ஆயுப் தனியாக நகர்ந்தனர். என்னடா எவ்வளவு அவசரம்? எதுவும் ப்ராப்ளமா? ஆயுப். இதை படி. சிவா ஒரு 20 பக்க பிரிண்ட் அவுட்டை தூக்கி தந்தான். ஹாய் அடிரா, ஹவ் ஆர் யூ மேன்? ஐ எம் ஆல் ரைட் மினிஸ்டர் ஜி. வாசகர்களுக்காக தமிழில் உரையாடல். என்னையா இந்த பக்கம்? உங்ககிட்ட சொன்னது என்னாச்சு? நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, மினிஸ்டர் இயல்பாய் சொன்னார். நீங்க கொடுத்தது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சது. அடிராவின் சகா குதித்தான். சைனாக்காரனோ? மினிஸ்டர் சிந்தித்தார். இந்த சைனாக்காரனை கையமர்த்தி அடிரா தொடர்ந்தான். நான் கேட்டது இது இல்லை ஜி. எங்க அணு ஆயுதமெல்லாம் செய்கிறீங்க? எங்க சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னு. என்னோட பவர் இந்த எல்லை வரைக்கும் தான் போகும் அடிரா. மினிஸ்டர் கையை விரிச்சார். அப்ப ஏன் எங்க கிட்ட பொய் சொன்னீங்க?
சும்மா இல்ல தில்லை. $1 மில்லியன் உங்க பேர்ல கிரெடிட் ஆயிருக்கு ஸ்விஸ்ல. தெரியும் தானே? குரல் உயர்த்தினான் அடிரா. எனக்கு புரியுது அடிரா. அணு ஆயுதம் எல்லாம் எங்க மினிஸ்ட்ரி கவனத்துக்கே வருவதில்லை. அது ஒரு தனிப்பட்ட விங்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரால சில அதிகாரிங்க, சில உயர்மட்ட இராணுவ அதிகாரிங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு. நானும் சிலரை சரிகட்ட பார்த்தேன். கையில் இருந்த பெரிய இயந்திர துப்பாக்கியால் கையில் ஒரு போடு போட்டான். அவன் சகா அவன் பங்குக்கு மார்பில் ஒரு மரண அடி அடிக்க அடங்கிப் போனார் தில்லை. ஆனாலும் வெறியடங்காம பிஸ்டலை எடுத்து 3 தோட்டாக்களை தில்லைக்கு பரிசாக தந்துவிட்டான் அடிரா. ஆங்கில கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தான் அடிரா. இந்த உரையாடலை படிச்ச ஆயுப் முகச்சுருக்கத்துடன், எப்ப மச்சான் இத கதை எழுத ஆரம்பிச்ச? ஹே, இது நிஜம்டா என்று சொல்லி தன் ஆராய்ச்சி பற்றி விளக்க ஆயுப் வாய் பிளந்தான். ஓகே, இந்த ஆதாரத்தை நான் எடுத்துக்கலாமா? இப்போதைக்கு வேண்டாம். இந்த முயற்சியை நான் இன்னும் வெளி உலகிற்கு சொல்லல. இத வேர்ல்டு வைட் அப்ரூவல் வாங்கிய பிறகுதான் இந்த ஆதாரம் எடுத்துக்கப்படும். அதுக்கு எப்படியும் 2 வருஷம் ஆகலாம். மினிஸ்டர் கேஸை நான் தான் டீல் செய்கிறேன். சிபிஐக்கு மாற்றிட்டதா சொன்னாங்க. சிபிஐ வந்து டீட்டெயில் கேட்டாங்க. ஆமாம், ஆனாலும் சென்னையில் நடந்ததால் ஐஜி ஸ்பெஷலாக விசாரிக்க சொல்லியிருக்கார். ஆயுப் இன்னொரு இன்ஃபர்மேஷன். அடிரா பேர் வித்தியாசமாக இருந்ததால் கொஞ்சம் சர்ச் பண்ணுறேன். அடிரானா ஹிப்ரூவில் ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஹிப்ரூவா? ஜீசஸ் பேசின லாங்குவேஜ். இப்போ யூதர்கள் பேசுகிற மொழி. பைபிள் முதலில் எழுதப்பட்ட மொழி. கடவுளின் மொழி என்று யூதர்களால் நம்பப்படுவது. அப்ப அடிரா ஒரு ஜூவா? ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன். மொசாட்டை சேர்ந்தவனா இருக்கணும். இதில் சீன கேஜிபி பங்கு இருக்கும் போல. ஓகே சிவா, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். என்னோட ஆராய்ச்சி வெளியேறாமல் பார்த்துக்கோ. ஆயுப் விடைபெற்று வெளியேற ஆயுஃபின் சாண்ட்ரோவை ஒரு கருப்பு டொயோட்டோ கிளாட்னா வெளிநாட்டு கார் ஃபாலோ செய்ய ஆரம்பித்தது. பிரேத பரிசோதனை அடாப்சி பகுதி 4. மாச்சோரியில் கிடத்தப்பட்டு தலையருகே அடிரா என எழுதப்பட்டிருந்த பிரேதம் மருத்துவருக்காக காத்திருந்தது. காலை 7 மணிக்கு ஸ்பெஷல் ஆர்டரில் வந்திறங்கினான் சிவா. அவனுக்கு முன்பே ஆயுப் அலைந்து கொண்டிருந்தான். நட்பு புன்னகையை கூட மறந்து இருவரும் ஹலோ சொல்லி அவரவர் வேலையை பார்க்க தொடங்கினர். அடிரா 6 அடிக்கும் மேல் உயரம். யூதர்களுக்குரிய அந்த பிடிவாதம் இறந்த பின்ன முகத்தை இறுக்கி பிடித்திருந்ததை காட்டுவதாய் நினைத்தான் சிவா. உடம்பு ஜல்லடையாக சலிக்கப்பட்டிருந்தது. துளைகளை பார்க்கும்போதே M240B என்று தெரிந்தது. $400 விற்கப்படும் இந்த அமெரிக்க தயாரிப்பு இந்த கொலையை செய்துவிட்டு முதலாளியுடன் சென்றுவிட்டது. அடிராவை அறுத்து பார்த்ததில் கிடைத்த முடிவை பட்டியலிட்டான். 1. இதயத்தின் இடது வென்ட்ரிக்கிளை ஒரு தோட்டா வாடகைக்கு எடுத்துக்கொண்டதால் இதயம் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. 2. உடம்பில் பல இடங்களில் குண்டடிப்பட்டிருப்பதால் அதிகப்படியான இரத்தம் வெளியேறியும் மரணம் ஏற்பட்டிருக்கலாம். 3. தாக்கப்பட்ட தடயங்கள் இல்லை. 4. இறந்து 3 மணி நேரம் இருக்கும். இன்னும் பல வழக்கமான சோதனைகளின் முடிவை எடுத்து வைத்து அறிக்கையை போலீசிடம் மேலதிகாரியிடமும் ஒப்படைத்து கிளம்பிவிட்டான் அடிராவின் மூளையோடு. வெளியே வந்த சிவாவை பார்த்து லேசாக தலையாட்டினான் ஆயுப். இவனுக்கு பதிலுக்கு யாரும் அறியா வண்ணம் ஆட்டிச் சென்றான் மூளையோடு. மாலை 7 மணி. சிவாவின் இல்லம். டெல் ஆலிவ்ல பிறந்து யுஎஸ்ல ஆராய்ச்சி படிப்பு முடித்துள்ளான் அடிரா. இன்னும் திருமணமாகவில்லை. 2 முறை காதல் தோல்வி. கருப்பு டொயோட்டோ கிளாட்டினாவை கண்டவுடன் சலாம் போட்டு கதவை திறந்தான் கூர்கா. மிகவும் இயல்பாக காணப்பட்டான். காரியம் நடக்கணும், இல்லைன்னா காரியம் முடிக்கணும். இதுதான் அடிராவின் அறிவுக்கு தெரிந்தது. அடிராவின் சேட்டலைட் போன் அலறியது. எரோட்டா அடிரா. மாலை வணக்கம் அடிரா. எரோட்டா பாஸ். மாலை வணக்கம் தலைவரே. மா நிமிஷ்மா, எப்படி இருக்க? டவுட்டாடா. நல்லா இருக்கேன், நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க தலைவரே? நலமே. உனக்கு சொன்ன வேலையை மட்டும் முடிக்காம நீ இப்ப சிக்கல்ல இருக்க. சிபிஐ சரி கட்டியாச்சு பாஸ். முட்டாள், காக்கிகளை மறந்துட்டு செய்திகளை மட்டும் கவனிக்கிற. அதிர்ச்சி கோடுகள் அடிராவின் மூளையில். தவறு செய்து விட்டதை உணர்ந்த வேளையில் மன்னித்து விடு, அமைதியில் உறங்கு, சென்று விடு அடிரா. முடிக்கும் போதே எங்கிருந்தோ வந்த M240Bயின் தோட்டாக்கள் சல்லடை போட்டு அடிராவின் உயிரை தேடியது. பிரேத பரிசோதனை அடாப்சி பகுதி 5. சென்னை அசோக் நகரில் இருக்கும் விஸ்வாஸ் அபார்ட்மெண்ட் காலையிலேயே காக்கிகளின் கூடாரமாக இருந்தது. கான்ஸ்டபிள்களை விட அதிகாரிகளே அதிகம் தென்பட்டனர். பிரச்சனையின் வீரியத்தை உணர்த்தி கொண்டிருந்தன காக்கிகளின் வாக்கி டாக்கிகள், செல்லிடப்பேசிகள்.
எல்லோருக்கும் கவலை தோய்ந்த முகம் நிஜ வருத்தத்தை காட்டியது. ஏழாவது மாடியில் 2வது வீடு சார். ஆயுப் ராமச்சந்திரனுக்கு வழிகாட்டினார். பேசிக்கொண்டே மாடி ஏறினார் லிஃப்டில். எப்படி நடந்திருக்கு ஆயுப்? ஏதும் மோட்டிவேஷன் இருக்கா? மோட்டிவேஷன் எதுவும் இல்லை சார். ரொம்ப க்ரூஷியலாக இருக்கு பார்க்கவே. ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன? அவர் ஒய்ஃப் நேற்று நைட்டு தான் திருச்சிக்கு போயிருக்காங்க. இவர் ஏற்றி விட்டிருக்கார் ராக்ஃபோர்ட்டில். 2 வயசுல ஒரு பையன் இருக்கான். இன்ஃபார்ம் செய்துட்டீங்களா? ஆச்சு சார். அவரோட கரண்ட் ப்ராஜெக்ட் என்ன? பேசிக்கொண்டே வீட்டை அடைந்தார். ஃபாரன்சிக் ஆட்கள் ஒவ்வொன்றாக ரசாயனத்தால் ஒத்தி எடுத்து கொண்டிருந்தனர். பிணமாகி இருந்த ஆனந்தை சுற்றி கோடு வரைந்து காத்திருந்தனர் காவலர்கள். வீட்டின் நுழைவாயிலில் அருகே கிடந்தார் ஆனந்த் ஐபிஎஸ். சூழ்நிலைகளை சிறிது நேரம் அவதானித்த ராமச்சந்திரன் அங்கிருந்து கிளம்ப ஆயுப்பிடம் சமிக்கை செய்தார். இந்த மினிஸ்டர் கேஸ்ல என் குரூப்ல தான் இருந்தார். ஆச்சரியங்களுடன் புருவத்தை வளைத்து பார்த்தார் ராமச்சந்திரன். குற்றவாளியை நெருங்கி கோட்டை விட்டிருக்கும் ஆயுப் தலையாட்டி ஆமோதித்தார். அவரோட லாஸ்ட் மினிட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. ஏதும் கிடைக்குதான்னு பார்ப்போம். எஸ் சார். டேக் கேர் ஆயுப். தோளில் தட்டி விடை பெற்றார் ராமச்சந்திரன். தன்னுடைய சகாக்களில் இருவரை அழைத்து, பாய்ஸ், நாம அக்யூஸ்டை நெருங்கி கோட்டை விட்டிருக்கோம். ஆனந்த் லாஸ்ட் மூமெண்ட் கலெக்ட் செய்யுங்க. வில் மீட் இன் தி ஆஃபீஸ். அருகில் இருக்கும் சிவாவின் வீட்டிற்கு விட்டான் வாகனத்தை. வாங்கண்ணா, என்ன இந்த நேரத்துல? நிர்மலா ஆச்சரியத்துடன் கேட்டாள். இல்லைம்மா, ஒரு கேஸ் டிபார்ட்மெண்ட்ல மர்டர். விஸ்வாஸ் அப்பார்ட்மெண்ட்ல. ஐயோ, பதறினாள். சிவா இல்லையா? அவர் ஏதோ ஆப்ரேஷன் இருக்குன்னு நேத்து நைட் போனவர் இன்னும் வரல. சரிம்மா, நான் கிளம்புறேன். வந்தான்னா சொல்லிடு. இல்ல வேணாம், நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் தான் போறேன். விடை பெற்று கிளம்பினான் மருத்துவமனைக்கு. பாரிஸில் உள்ள பொது மருத்துவமனையில் சாண்ட்ரோவை வெளியில் விட்டுவிட்டு சென்றான். கேன்டீனில் சிவாவும் ஆயுஃபும் காபி ஆர்டர் செய்து காத்திருந்தனர். என்னடா இந்த நேரத்துல ஃபோன் கூட இல்லாம வந்திருக்க? ஆனந்த் மர்டருக்காக வந்தியா? வீட்டுக்கு போயிருந்தேன், நிம்மி சொன்னா. ஆனந்த் மர்டர் அதுக்குள்ள இங்க வந்துடுச்சா? உங்களை விட நாங்க ஷார்ப்டா மச்சான். சரி சரி மச்சான். அந்த ஆனந்த் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பர்சன் என்னோட குரூப்ல. அவன் கொலையாளியே நெருங்கிட்டாப்புல தெரியுது. அதான் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நான் நைட் டியூட்டியில இருக்கேன். இன்னும் 30 மினிட்ஸ்ல டியூட்டி முடிஞ்சிடும். காலையில ராஜன் வருவார். அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். டேய், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை விட உன்னோட ரிப்போர்ட் வேணும்னு சொல்றேன், யோசித்தான் சிவா. மச்சான், நான் இப்போ ஹேண்டில் பண்ண சிக்கலாயிடும். என்னோட கொலீக்ஸே என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. நீ என்ன செய்வியோ தெரியாது. எனக்கு லாஸ்ட் மொமெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும். பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பிவிட்டான் ஆயுப். நமுட்டுச் சிரிப்புடன் ஆயுப் போவதை பார்த்தது 2 விழிகள். பிரேத பரிசோதனை. அடாப்சி 6. பகுதி 6. காலை 10 மணி. அரசு பொது மருத்துவமனை. ஆனந்தின் உடலை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் அதனுடைய உடனடி முடிவை ஆயுப்பிடம் கொடுத்து விடை பெற்றிருந்தார். சிவா சொதப்பிட்டானே, மனதிற்குள் திட்டி தீர்த்தான் ஆயுப். வலது நுரையீரலில் ஒரு புல்லட் சொருகியிருந்ததால் இரத்தத்தை வெளியேற்றாமல் நுரையீரல் உள்ளே சேமித்ததாலும் மியூக்கஸ் சளி சீலியாவில் நுரையீரலின் நுண்குழல் மேலேற முடியாமல் அடைத்துக் கொண்டதாலும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம். மேலும் 2 புல்லட்டுகள் இடது தொடையில் மற்றும் முட்டியில். புல்லட்டின் அளவு 7.62 mm குறிக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. புல்லட்டின் அளவை பார்த்தவுடன் M240 ரக தானியங்கி என்று தெளிவானது ஆயுஃபுக்கு. இதற்கு முன் நடந்த அடிரா கொலையிலும் M240B என்ற துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது நினைவுக்கு வந்தது. மூளை கணக்குகளை போட்டது. பெசன்ட் நகர் பீச். ஆயுஃப். சிவா. சாரிடா மச்சான், என்னால இந்த கேஸ் அட்டன் பண்ண முடியல. இழுத்தவனை கையமர்த்தினான். யாரோ நல்லா துப்பாக்கி பிரயோகம் செய்ய தெரிந்தவனாக இருக்கான். கட்டாயம் தீவிரவாதிகளின் வேலையா இருக்கும். M240 தான் இதுலயும் கொலை செஞ்சிருக்கு. இது எங்க டிபார்ட்மெண்டில் இல்லாத ஆயுதம். கொஞ்சம் பழசானாலும் ஆர்மியில தான் இருக்கும் சொல்லி பெருமூச்சு விட்டான். ஆனந்த் டெட் பாடி எங்க இருக்கு? ஃபேமிலி கிட்ட ஹேண்ட் ஓவர் செய்தாச்சு. சரி விடு, பார்க்கலாம். சிக்கிடுவான். அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல எப்படி சத்தமில்லாம சுட்டான்னு தான் புரியல. ஏதாச்சும் சைலன்சர் பொருத்தி இருப்பான். இருக்கலாம். சைலன்சர் தான் என்று மனதிற்குள் இருத்தி கொண்டான் சிவா. கலைந்து சென்றனர் அந்த ஞாயிறின் மாலைக்கு விடை கொடுத்து. திங்கள் மதியம் ஆயுஃபின் இன்பாக்ஸில் எச்சரிக்கை ஒன்று வந்து அமர்ந்து ஹாய் சொல்லியது. ஏதோ புரியாத மொழியில் இந்த வாக்கியங்கள் மட்டுமே இருந்தன. கூடவே ஒரு M240B கன் மாடல் படம் ஒன்று. ஏதோ ஸ்பேமாக இருக்கும் என்று நினைத்தவனுக்கு துப்பாக்கியின் மாடலை பார்த்தவுடன் உஷாரானான்.
சைபர் கிரைம்க்கு ஃபோன் போட்டான் அவனுடைய பேட்ச்மேட் ஸ்ரீதருக்கு. அடுத்த அரை மணி நேரத்தில் எக்மோரில் உள்ள சைபர் கிரைமில் இருந்தான் ஆயுப். சென்னையில் இருந்து ப்ராக்ஸி யூஸ் பண்ணியிருக்கான். ப்ராக்ஸி டெல் ஆலிவை காட்டுது. சென்னை ஐபியை பிடிச்சு விசாரிக்க சொல்லியிருக்கேன். இன்னும் 30 மினிட்ஸில் டீட்டெயில் கிடைச்சிடும் ஆயுப். தேங்க்யூ ஸ்ரீ. என்ன எழுதியிருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்களை தொடர முயற்சிக்காதே. முயற்சித்தால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. ஹிப்ரூல எழுதியிருக்கு. புருவம் உயர்த்தி ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினான் ஆயுப். ஏகப்பட்ட அடிராக்கள் இருப்பானுங்க போலன்னு மனதிற்கும் நினைத்து கொண்டான். ஸ்ரீதரின் சகா சல்யூட்டுடன் நுழைந்தான். சொல்லுங்க வில்லியம். அண்ணா நகரில் இருக்கும் ஒரு ப்ரௌசிங் சென்டரோட ஐபி. ப்ரௌசிங் சென்டரில் சர்ச் பண்ண அண்ணா நகர் ஸ்டேஷன் எஸ்ஐக்கு ஆர்டர் போட்டாச்சு சார். நம்ம டீம் ஒன்று கிளம்ப ரெடியாக இருக்கும். வித் யுவர் பர்மிஷன். கோ ஹெட் வில்லியம். நானும் கிளம்பி வரேன். மீட் மிஸ்டர் ஆயுப், கிரைம் பிரான்ச் கமிஷனர். சம்பிரதாய கைக்குலுக்கல் முடித்து கிளம்பினார் அண்ணா நகருக்கு. மிக சாதாரண ப்ரௌசிங் சென்டர். பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, சிசிடிவியும் இல்லை. இதையெல்லாம் பார்த்தவுடன் கோபமான ஸ்ரீதர், இவனுங்களுக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான்? எங்கய்யா ஓனர்? சார், இந்த ஆளு தான் ஓனர் என்று ஒரு 25 வயது சோடா புட்டியை கை காட்டினார் கான்ஸ்டபிள். பையன் வெடவெடுத்து போயிருந்தான். லாக் புக் இருக்கா? என்ன சாஃப்ட்வேர் போட்டு எல்லா சிஸ்டமையும் கண்ட்ரோல் செய்கிறீங்க? லாக் புக் இருக்குது சார். எம்ப்ளாயி கம்ப்யூட்டர் மானிட்டரிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் சார். மெயில் டைம் பார்த்து லாக் புக்கில் பார்த்தான். சுதாகர் எண்ணும் என்று ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டிருந்தது பச்சை மையில். அதன் நேரே சிஸ்டம் நம்பர் 4 என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. வெறும் 10 நிமிட பயன்பாடு. இந்த பெயரை சுட்டிக்காட்டி, யார் இது? ரெகுலர் கஸ்டமரா? இல்லை சார், புதுசாக இருக்கார். ஐடி கேட்டேன், அவசரம்னு சொன்னார். ஆள் பார்க்க ரொம்ப டீசெண்டாக பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர் போல இருந்ததால் விட்டுட்டேன். கண்ணாடி போட்டிருந்தாள் சார். லேசா காதோரங்களில் நிறைய இருந்தது சார். ஆளை பார்த்தா அடையாளம் காட்டுவியா? ஷியோர் சார். அதற்குள் சிஸ்டமின் ஹிஸ்டரியை தேடி பார்த்த காக்கிகள் ஏமாந்து போய் சர்வரை துழாவி எடுத்தன. மெயில் ஐடி புதிது அன்றுதான் உருவாக்கப்பட்டதற்கான சாட்சியாய் யாஹூவின் வரவேற்பு மெயில் இருந்தது. சுதாகர் எஸ்பி என்று இனிஷியல் வேற. பிரேத பரிசோதனை அடாப்சி. நிறைவு பகுதி 7. காலிங் பெல் தொடர்ச்சியாக அழைத்தது. அதிகாலை தூக்கத்தில் இருந்த சிவா தூக்க கலக்கத்துடன் செல்லில் மணி பார்த்தான். காலை 5:27 காட்டியது. எவனா இருக்கும் இந்த நேரத்துல? மனத்திற்குள் திட்டிக்கொண்டே கதவை நோக்கி அடியெடுத்து வைத்தான். கதவை எரிச்சலோடு திறந்தவனுக்கு ஆச்சரியம். அதிகாலை வேளையிலும் காக்கி யூனிஃபார்முடன் நின்றிருந்தான் ஆயுப். என்னடா இந்த நேரத்துல? அவனது கேள்வியை கவனிக்காதவன் போல தன்னுடைய சகாக்களுக்கு உத்தரவு போட்டான். சர்ச் எவ்ரிதிங். டோன்ட் டிஸ்டர்ப் கிட்ஸ் அண்ட் நிர்மலா. கோபமடைந்த சிவா கத்தினான். வாட்ஸ் ஹெல் கோயிங் ஆன் ஹியர்? சாரி சிவா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஆர் யூ ஜோக்கிங்? வை? ஆயுப் முறைத்த முறைப்பில் சிவாவுக்கு சர்வம் அடங்கியது. மினிஸ்டர் தில்லை, அடிரா, ஆனந்த் கொலைகளுக்காக உன்னை கைது பண்றேன். பக்காவான பிளான் போட்டும் செய்த கொலைகளையும் அதை திசை திருப்ப முயற்சி செய்தவர்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டான். சரியா 6 மணிக்கு சிவாவை அள்ளி போட்டு சிபிசிஐடி நோக்கி சென்றது போலீஸ் வாகனம். சிவா, எதுக்காகன்னு சொல்லிடு. டார்ச்சர் வேணாம்னு பாக்குறேன். அமைதியாக இருந்தான் சிவா. ஏன் இப்படி நடந்துகிட்ட? உன்னோட மூளை ஆராய்ச்சியை உண்மைன்னு நம்பி ஏமாந்தவன் நான். ஆனா அதுதான் எனக்கும் க்ளூ கிடைச்சது. சிறிது நேரம் விட்டு தொடர்ந்தான். இறந்த மூளையின் செல்களை உயிர்ப்பிக்க முடியாது. நீ செய்யறதா சொன்னியே, அந்த ஆராய்ச்சி கூட சாத்தியமே இல்லைன்னு நேற்று இரவு தான் தெரிஞ்சது. சிவா எதுவும் பேசாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். ஏன் இப்படி பிளான் செய்து என்னை ஏமாத்தின? எஸ், கத்தினான் சிவா. எனக்கு பழி வாங்கணும். ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஆயுப். உன்னை இல்லை, நேர்மைக்கு எதிராக இருக்கிற எல்லோரையும். மீண்டும் ஆச்சரிய கோடுகள் ஆயுப் முகத்தில். ஒரு மர்டரை தற்கொலைன்னு சொல்ல சொன்னான் அந்த மினிஸ்டர். அதுவும் என்னை துப்பாக்கி முனையில மிரட்டி. அவன்தான் அடிராவை காப்பாத்தினான். தொடர்ந்தான். அடிரா, அவனை நீங்களே கோட்டை விட்டீங்க. அவனால எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? இவனோட வாக்குமூலம் ரெக்கார்டாக தொடங்கியது. ட்ரக் தெரியுமா? இந்தியாவில் புழக்கத்தில் விட்டதே அவன்தான். ஒன்றும் மாதிரி இல்லை. அதை பெண்களுக்கு கொடுத்து வன்புணர்வு செஞ்சான். இந்த போதையின் விளைவு தெரியுமா? போதை இருக்கும் வரை நடந்தவை ஞாபகத்தில் கொஞ்சம் கூட இருக்காது. அதை விட கொடுமை, அந்த பொண்ணு கர்ப்பம் தரிக்க மாட்டார் நிரந்தரமாக. எந்த ஒரு விட்னஸும் எடுக்க முடியாது. கேட்ட ஆயுஃபும் சகாக்களும் ஆடி போயினர். என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த அந்த ஏரியா பொண்ணுங்க எல்லாம் பெரிய இடத்து பொண்ணுங்க. ஆனாலும் போதையில சிக்கியதால் எதிர்காலம் இழந்து நிக்கிறாங்க. என்ன செஞ்சீங்க? ஆனந்த் என்ன பண்ணார் உன்னை? ஆனந்த் கொஞ்சம் புத்திசாலி. அமைதியாகினான் சிறிது நேரம். கரெக்டா என்னை வாட்ச் செய்து நெருங்கிட்டான். அதனால அவன் கதையும் முடிக்க வேண்டியதா போச்சு. ஞாபகத்திற்கு வந்தவனா ஆயுப்
கன் ஏது? பலத்த சத்தத்துடன் சிரித்தான். சென்னையில கிடைக்காத பொருளா நல்லா தேடுங்க, கட்டாயம் கிடைக்கும். வெறி பிடித்தவன் போல கத்தியவனை மயக்க ஊசி போட்டு ஆசுவாசப்படுத்தினார் மருத்துவர். பல நாள் விசாரணைக்கு பின் சிவா பயங்கரமான மனநோயால் பீடிக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தார். சிவாவுக்கு குறைந்த தண்டனையே கிடைத்தது. சிறைக்குள் இருந்த சிவாவினுள் மீண்டும் சிங்கம் எட்டி பார்த்தது. ஜெயிலரின் கொடுமைகளால். முற்றும். இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.